திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குரு ஒருவரிடம் செல்வந்தர் ஒரு கேள்வி கேட்டார். என் மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது. என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை. என் மனைவி பிள்ளைகள் உள்பட உலகமே சுயநல கூட்டமாக உள்ளது. யாருமே சரியில்லை என்றார். புன்னகைத்த குரு கதை ஒன்றை சொன்னார். ஓர் ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை ஒன்று இருந்தது. அதற்குள் சென்று ஒரு சிறுமி விளையாடினாள். தன்னை சுற்றி 1000 குழந்தைகளின் மலர்ந்த முகத்தை கண்டு மகிழ்ந்தாள். அவள் கை தட்டியவுடன் 1000 பிம்பங்களும் கை தட்டின. உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று எண்ணி அடிக்கடி அங்கே சென்று விளையாடினாள். அதே இடத்துக்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒருவன் வந்தான். தன்னை சுற்றி 1000 கோபமான மனிதர்களை கண்டான். அச்சம் கொண்ட அவன் அந்த மனிதர்களை அடிக்க கை ஓங்கியவுடன் 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க கை ஓங்கின. உலகிலேயே மோசமான இடம் இதுதான் என கூறி அங்கிருந்து வெளியேறினான். இந்த சமூகம்தான் 1000 கண்ணாடிகள் இருக்கின்ற அறை. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே சமூகம் பிரதிபலிக்கின்றது. உன் மனதை குழந்தை போல் வைத்திரு, உலகம் உனக்கு சொர்க்கமாகும் என்றார் குரு. என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி நாமும் நம் மனதை நல்ல விதமாக வைத்துக் கொள்ளுவோம். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது எல்லாமே நலமாக இருக்கும் என்று சொல்லி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.